ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் நடந்த கொடூரமான விஷயம் ஒன்று இப்போ மார்ச் 2ஆம் தேதி ஒன்று நடந்திருக்கு. 4 நெறியில் ஒரு கேவலமான ஒரு அவலம் ஒன்று நடந்திருக்கு. இது எப்போ நிற்க போகுது, இந்த ஜாதி வெறி எப்போ நிற்க போகுது ஒன்றுமே புரியல. இந்த ஜாதி வெறியோட சேர்ந்து இந்த போதைப் பொருளும் சேர்ந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இது ரெண்டும் டேக் டீம் போட்டு ஒன்று பக்காவாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. எவ்வளோ மோசமான விஷயம்னா, நான் சொல்கிறேன் என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டேக்அவே என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் கடைசியாக. இது எப்போ முடியும் என்ன ஏதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன நடந்திருக்குன்னா, திருநெல்வேலி மாவட்டம் ஓகேங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பைக்கில் 7 பேர் போயிருக்கானுங்க. 7 பேர் போயிட்டு அங்கே இருக்க ஒரு கிராமத்தில் டீ கடையில் போய் நிறுத்தி, ஆல்ரெடி அவங்க டீமில் இருக்க 2 பேர் ஆல்ரெடி அங்கே போயிருக்காங்க. மொத்தம் 9 பேர் ஓகேங்களா. இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே போயிட்டு அருவாளை வச்சு வெட்டியிருக்கானுங்க. பார்க்குறவனெல்லாம் வெட்டியிருக்கான். நிறைய பேர் பயந்து அங்கே இருக்க சின்ன சின்ன அங்கே இருக்க கிராமத்தில் போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டானுங்க. என்னடா இவனுங்க திடீர்னு வெட்டுறானுங்க அது மாதிரின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து பெட்ரோல் குண்டு எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க, பெட்ரோல் பாம்பு எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க. இந்த பெட்ரோல் வச்சு ஈஸியாக இந்த சின்ன சின்ன இதெல்லாம் செய்வாங்க, கவரில் கட்டி கொண்டு போயிட்டு நெருப்பை வச்சு தூக்கி போடுவானுங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயமும் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க தமிழ்நாட்டில் ஓகேங்களா. சரி, இதில் வருவோம். இந்த மாதிரி அந்த டீ கடையில் சும்மா நார்மலாக அங்கே போயிட்டு டீ குடிச்சிட்டு இருந்த அந்த ஒரு லேட் ஈவினிங்கில் நடந்த விஷயம் தான் இது. அங்கே போய் டீ கடையில் போய் பெட்ரோல் கொண்டு போய் வீசுறது, அங்கே இருக்க பேரை வெட்டுறது, இதில் வந்து 2 பேர் உயிரிழந்துட்டாங்க. 7 பேர் காயமடைஞ்சு இன்னமும் ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா ஜான் மார்க்னு ஒருத்தர். இவருடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசு ஆகுது. இவர் வந்து முக்கியம், இவரால் ஏன் ஓட முடியலன்னா, இவர் ஒரு ஹேண்டிகிராஃப்ட் மாற்றுத்திறனாளி. இவரால் அங்கேருந்து தப்பிக்க முடியல. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவிலேருந்து அங்கேருந்து செங்கல் சூளையில் வேலை செய்ய வந்த ஒரு ஒடிசாவிலேருந்து வந்த ஒரு 50 வயசு ஒருத்தர், ஒரு பெரியவர். அவரையும் வந்து சேர்த்து வெட்டியிருக்காங்க. அவனுக்கு என்ன தலையெழுத்தா, அவன் பொழப்பு தேடி வட மாநிலத்திலேருந்து இங்கே பொழைக்கலான்னு வந்தால் செத்து போயிட்டான். இன்றைக்கி நம்ம கூட கிடையாது அவன். இந்த அளவுக்கு மோசமான விஷயம் இந்த 9 பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. இது எவ்வளோ கேவலமான விஷயம். இதோட பின்னணி என்ன பார்க்கலாம். போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதனால் பண்ணியிருக்காங்க, இதோட மோட்டிவ் என்ன, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போய் அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலத்தை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு இவங்க எல்லாமே வந்து கஞ்சா யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜீரோ கஞ்சா வந்துடுவார் இப்போது, கஞ்சாவே இல்லைன்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம், அது வேற, விட்டுருங்க. அதை பற்றி பேசி யூஸ் கிடையாது. இவங்க சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க ஓகேங்களா. இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு. போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பேச்சிமுத்துன்னு ஒருத்தர் இருக்காராம். இவர் வந்து அந்த ஏரியாவில் ஒரு டான் மாதிரி, நம்ம அந்த மூவிலாம் பார்ப்போம்ல, அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து இதுக்காகவே வளர்த்தெடுத்து பண்ணுவாங்க இல்லைங்களா. இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய பின்னணி சொல்கிறேன். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது சொல்லப்படுது, இன்னும் வந்து ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணப்படலை இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேச்சிமுத்துன்றவர் 13 வயசுலேயே கொலை முயற்சி செஞ்சு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. ஜாதி ரீதியான மோதலை இவரும் ஈடுபட்டு இவங்களுடைய ஒய்ஃபை துடிதுடிக்க இவரே கொன்று இருக்கார். மோசமான விஷயம். இவரோட ஒய்ஃபை இவரே கொன்று திரும்பி ஜெயிலுக்கு போயிருக்காரு. இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஹாபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இவருடைய தொழிலே வந்து பார்த்திங்கன்னா, இவரோட தொழில் வந்து அங்கே இருக்க இளைஞர்களை வந்து மெருகேற்றுறது. காசு கொடுத்து, அவங்க ஃபேமிலி கஷ்டப்படுற ஃபேமிலியாக பார்த்து காசு கொடுத்து அந்த இருக்க பசங்களை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு காசு, குடிக்கிறதுக்கு தண்ணினா அந்த தண்ணி ஓகேங்களா, அதையும் கொடுத்து அவங்கள அந்த பசங்களை வந்து இவருடைய வேலைக்காக யூஸ் பண்ணிக்கிறது. இது மூவியில் பார்க்குற சீன் மாதிரி இருக்கா? கிடையாது. இது உண்மையாக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்குது. இவருக்கும் நவீன்னு இன்னொருத்தர் இருக்கார் ஓகேங்களா, இவருக்கும் ஒரு ப்ராப்ளம் ஆகுது. இந்த பேச்சிமுத்துக்கும் நவீனுக்கும் ப்ராப்ளம் ஆகுது. இவங்க 2 பேரும் எப்படியாவது வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒரு தகராறில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து ஒதுக்கப்பட்ட மக்கள்னு சொல்லிட்டு இவங்களா சொல்கிறாங்க. அந்த மக்களை அப்படி கிடையாது அவங்க. ஆனால் இவங்க சொல்கிறது வந்து ஊடகத்திலே அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து இந்த பிரிவை சார்ந்தவங்க இங்கே இருக்காங்க, அந்த பிரிவை சார்ந்தவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இந்த கிராமத்து பேர் வந்து பெரும்பத்து கிராமம் ஓகேங்களா. இதில் புளியங்குளம் இது எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கிறது தான், இந்த திருநெல்வேலி சைடில் இருக்கிறது தான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான மக்கள் வாழ்கிற இந்த இடத்துல இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க பிரச்சனையை காட்டி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே போயிட்டு அந்த 9 பேர் கதைக்கு வரேன். அவங்க வந்து அங்கே இருக்க பார்க்குறவங்களாம் வெட்டியிருக்கானுங்க, காயப்படுத்திட்டு எல்லாரும் வரும்போது அந்த போலீஸ்லாம் வரும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நவீன் வாழ்கன்னு கோஷம் போட்டு அங்கே இருக்க 9 பேரும் தப்பிச்சு அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க ஓகேங்களா. நவீன்றவர் அங்கே இல்லைன்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே பேசப்படுது. இன்னும் ஒரு கான்ட்ரவர்சி தான், இன்னுமே இது எல்லாமே ப்ரூவ் பண்ணப்படலை, இவர் தான் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த 9 பேர் இருக்காங்க இல்லைங்களா, 9 பேரில் 7 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ். 14 தனிப்படை அமைச்சிருக்கு போலீஸ்.
7 பேர் அரெஸ்ட் பண்ணி பார்த்தா, இந்த 7 பேர் மேலேயுமே ஆல்ரெடி பல கேஸுகள் இருக்குது. பல வருஷமாக இவங்க ஜெயிலில் இருந்து வந்தவங்க தான். ஆனால் இவங்க வயசுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே 25க்கு மேலே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த ஒரு 20s அந்த டீனேஜ் தான். எல்லாருமே அந்த பருவகாலம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 18லேருந்து 25, 30 வயசுக்குள்ளே இருக்க எல்லாருமே பசங்க தான். இந்த பசங்க இந்த அளவுக்கு இந்த வயசுல கேஸ வாங்கிட்டு ஜெயில்ல போயிட்டு, அந்த ஊர்ல தாதான்ற மாரி சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாரி கொலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் இப்ப தான் நடக்குதா? இதெல்லாம் போலீஸ்க்கு முன்னாடியே தெரியாதா? அந்த இடத்துல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இந்த மாரி ப்ராப்ளம் நடக்காம இருக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ கன்டினியூஸா அந்த மாரி இஷ்யூவான ஒரு சென்சிட்டிவான ஏரியால அந்த இடத்துல இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் போட்டா என்ன? இல்ல போலீஸ் ஃபோர்ஸலாம் இறக்கி அங்க ரெகுலரா அங்க இருக்க மக்கள் அன்றாட வாழ்க்கைய ப்ராப்பரா வாழ்றதுக்கு வழி செஞ்சா என்ன? இது இன்னைக்கு நேத்து நடக்கல. நீங்க பார்த்தீங்கன்னா, கொடியன்குளம் இஷ்யூ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல இருந்து மாஞ்சோலை இஷ்யூல இருந்து, நான்குநேரி இஷ்யூல இருந்து நான்குநேரிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் அந்த சின்ன பையனும் அந்த 12th கிளாஸ் படிக்கிற பையன் நெனைக்கிறேன். அவங்களும் அவங்க சிஸ்டரும் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து தொல்ல பண்ணி கொன்றுருக்காங்க. திரும்பி திரும்பி நான்குநேரி அதே பையன வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல அந்த பையன வந்து அதே பையன வந்து அதே ஆப்போசிட் கேஸ்ட்ல இருக்கவங்க பிரச்சனை பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இது கன்டினியூவா இங்க நடந்துகிட்டே இருக்கு. எவ்வளோ வாட்டி நடக்குது. ஈவன் இந்த மூவிஸ்ல கூட இத காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அது பெரிய கான்ட்ரடிக்ஷன். மூவிஸ்ல என்னதான் காட்டினாலுமே, அவங்க சிவப்பு பூதம் தான் வந்து அந்த மூவிய ப்ரொடியூஸ் பண்ணும். இவங்க அந்த மூவிய வந்து எடுப்பாங்க. பட் ஆனா அதுக்கான தீர்வு கிடைச்சதான்னு கேட்டா, இப்போ வரைக்குமே நேத்து வரைக்குமே கொலை நடந்துகிட்டு இருக்கு. இத எப்படி சொல்றதுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்களேன். உலகமே வந்து ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா ஏஐ பூமுன்னுவாங்க. வளர்ச்சிய நோக்கி போய்க்கிட்டு இருக்கும். திடீர்னு எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் புது புது கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டு இருக்கும். ஏஐ பூம் நடக்கும். ஜாப் லாஸ் ஆகும். புது ஜாப் நெறைய வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொலையுதிரி காலம். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா, மத வே மத 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 தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு இந்த மதத்த தான் ஃபாலோ பண்ணணும், அந்த மதத்த தான் ஃபாலோ பண்ணணும்னு. இஸ்ரேலும், அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனவெறி தாக்குதல். இந்த இனம் தான் இதாகணும். அந்த மாரி போய்க்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதி வெறி. இவன் எல்லா இடத்துலயுமே இந்த மாரி கன்னா பின்னான்னு மோசமா ஒரு அன்சர்டைனா போய்க்கிட்டு இருக்கு உலகமே. அதுக்கு ஈக்குவலா நீங்க மட்டும் தான் சண்டை போடுவீங்களா? நாங்களும் டஃப் குடுக்குறோம் பாருங்கன்ட்டு தமிழ்நாட்டுல இருந்து இந்த பக்கம் ஒருத்தங்க. இது எப்ப தீரப்போகுது? என்ன சொல்றது? ஒண்ணுமே புரியல. பட் ஆனா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஜாதின்ற கேவலமான விஷயத்த தூக்கி வெளில வைங்க ஃபர்ஸ்ட்டு. அத பார்த்து பழகுறது, அத பார்த்து சிந்திக்கிறது. அந்த பையன் நான் இப்போ ரீசென்ட்டா இந்த நியூஸ பத்தி தேடிக்கிட்டு இருக்கும்போது Instagramல வருது. ஒரு சின்ன பையங்க அவன். அவன் எப்படி சொல்றது? எனக்கு ஒரு தம்பி இருக்கான் ஓகேங்களா? அவன விட சின்ன பையன். என் தம்பியே வந்து பார்த்தீங்கன்னா 8த், 9த் தான் படிக்கிறான். அவன விட சின்ன பையன். அவன் அவங்களுடைய அப்பா வண்டியிலயோ, அவங்க அண்ணன் வண்டியிலயோ வந்து நெருப்பு எரியிறத போட்டு வச்சிருக்கான். பார்த்தியா நான் நீங்கலாம் என்ன பெரிய இதுவா? அப்படின்னு சின்ன பையன் வீடியோ போஸ்ட் பண்றாங்க. எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். அவனுக்கு எப்படி அந்த தைரியம்லாம் வருது? ஸோ அவனுக்கு தப்புன்னே அது தெரியல பார்த்தீங்களா? இது எதனால வருதுன்னா, அவங்க வீட்ல அவங்க பேரண்ட்ஸ் அத பத்தி பேசியிருப்பாங்க. அவங்க அண்ணன், தம்பி அத பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க எல்லார் கூடயும். அதுதான் இதுக்கு பிரச்சனை. ஸோ எப்படி ரேசிசம் அந்த கலர பார்த்து நம்ம பழகக்கூடாது. அந்த காலத்தில வந்து கருப்பா இருக்கவன் எல்லாமே இந்தியர்கள் எல்லாமே மோசம், கருப்பர்கள் எல்லாமே மோசம்ன்னு சொல்லி வெள்ளைக்காரன் எப்படி பண்ணானோ, அதுக்கு ஈக்குவல் சற்றும் வந்து குறையாதது தான் இந்த ஜாதி கேவலமான விஷயன்றது. ஸோ விட்டுட்டு வெளிய வாங்க. இன்னும் நெறைய பார்க்க வேண்டியது இருக்கு. நெறைய டெக்னாலஜி பயங்கரமா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. வேர்ல்டுல இன்னும் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் இவங்களுக்கு எப்போ தெரிய போகுதுன்னே தெரியல. இந்த மாரி திருநெல்வேலி சைடுல இருக்கவங்களுக்கு. திருநெல்வேலி சைடுல இருந்து எவ்வளவோ பேர் மேல வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா இந்த மாரியும் சில நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனச்சேன். நடந்துகிட்டு இருக்கு. இத பத்தி எல்லாரும் பேசணும். எல்லார்ட்டயும் ஷேர் பண்ணுங்க. அ அப்பதான் இத பத்தின ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா கிடைக்கும். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பை.